வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து இன்செஸ்டபிள் வைஃப்ஸ் 2000 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து மெயினான ஒரே ஒரு கேரக்டர் தான், டானான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். தனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார், ஹஸ்பண்டோ எங்கேஜ் சம் கைண்ட் ஆஃப், ஓகேங்களா. அவரோட பேர் வந்து டாம். அண்ட் வந்து டானாக்கு வந்து தன்னோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை டாம் கிட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் வந்து ஒரு பிஸியான மேன். அவர் வந்து ஒரு பார் நடத்துகிறாரு. அந்த பாரை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டானாக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த 3 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. அந்த 3 ஹஸ்பண்ட்ஸுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி. ஒருத்தர் வந்து ரொமான்டிக், ஒருத்தர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து நல்லா உடம்பு. ஸோ இந்த மாதிரி 3 விதமான இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம டோனாக்கு வந்து ஒரு ஆசை, சரி நான் போய் டாம் கூட இருக்கேனே, இவங்க 3 பேர்ல ஒருத்தர் கூட இருந்தால் கூட எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற எல்லாமே வந்து அனுபவிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த சமயத்தில் இதையே ஃபேண்டசைஸ் பண்ணி அவங்க தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, தன்னோட கனவு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் தூங்கி எதிர்க்கும்போது ஒருத்தரோட தன்னோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட இவங்க தூங்கி ஏஞ்சி பார்த்தா தெரிய வருது அவருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவரோட கேரக்டர் என்ன தெரிய வருது. அண்ட் அடுத்த நாள் வந்து இன்னொருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த 3 பேரோடய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க, தனக்கு கிடைச்ச டாமே இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கும் போகிறதுல எதுக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து நேவர் கூட இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டோட வந்து ரிலேஷன்ஷிப். இது மாதிரி வந்து 3 பேருமே வந்து ஒரு இம்பர்ஃபெக்டாக இருப்பார். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டானாக்கு கிடைச்ச டாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ணி டாம் கிட்ட போனாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை வந்து எப்படி வந்து 18+ சீன்ஸோட காட்டலான்றது இந்த படத்தில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு 18+ சீன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு நாள் ஒருத்தருக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சீன்ஸாக காட்டுவாங்க. ஸோ அதனால இதில் 18+ சீன்ஸ் அதிகம். கதையை தாண்டி கதை சிம்பிள், 18+ சீன்ஸ் அதிகம். 18+ மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு சூட்டபிளான படம். அதே மாதிரி வந்து நார்மலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து என்னன்னா இன்னொருத்தம் பொண்ணாட்டி அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அது பார்க்குற சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்துலேருந்தே கிடைக்கும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாங்க இந்த படத்தில். ஒரு நல்ல படம். அதே மாதிரி 18+ சீன்ஸும் அதிகம். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி நான் சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.